ம் வணக்கம். உங்களை இந்த ஒரு விரிவான ஆழ்ந்த அலசலுக்கு வரவேற்கிறேன். அதாவது, நீங்க எப்போதாவது உங்க வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப கடினமா, ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி, இல்லனா ஒரு தொடர்ச்சியான மன அழுத்தத்துல இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? கண்டிப்பா. இது நெறைய பேர் அவங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு விஷயம்தான். ஆமா. ஆனா, அந்த போர்க்களம் நிஜ உலகத்துல இல்ல. அது உங்க மனசுக்குள்ளேயே, குறிப்பா உங்க எண்ணங்களுக்குள்ளேயே தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும் அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த அலசலோட முக்கிய நோக்கமே அதுதான். அத்யா சாந்தி எழுதிய ரொம்ப புகழ்பெற்ற ஃபாலிங் இன்டு கிரேஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட முக்கிய குறிப்புகளை வச்சு, நாம் ஏன் தொடர்ந்து துன்பப்படுறோம், மனித மனம் எப்படி தனக்கு தானே ஒரு பொறியா மாறுது அப்படிங்கறத பத்தி தான் ஆழமா பேச போறோம். சரியா சொன்னீங்க. இந்த புத்தகம் வெறும் மேலோட்டமான தத்துவங்கள மட்டும் பேசுற ஒண்ணு கிடையாது. மனித மனதோட அடிப்படை இயல்புகள ரொம்ப யதார்த்தமா, அதாவது நாம எப்படி நம்ம அன்றாட பிரச்சனைகளுக்கு நாமே காரணமா மாறிடுறோம் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா ஆராயுது. ஆமா. அத்யாசாந்தியோட கருத்துக்களை நாம தினமும் சந்திக்கிற நடைமுறை சிக்கல்களோட பொருத்தி பார்க்க போறோம். இது நாம இதுவரைக்கும் பல விஷயங்களை அணுகுன விதத்தையே முற்றிலும் மாத்தி யோசிக்க வைக்கும். கண்டிப்பா ஒரு புதிய கோணத்தை நமக்கு கொடுக்கும். சரி, நாம நேரா விஷயத்துக்கே வந்துருவோம். அத்யாசாந்தி தன்னோட குழந்தை பருவத்துல, அதாவது ஒரு 7 இல்ல 8 வயசுல கவனிச்ச ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பெரியவங்கள பத்தின கவனிப்பு சரியா? அதேதான். அவரு வீட்ல இருக்கிற பெரியவங்க பேசிக்கிறதையும் தங்களுக்குள்ள விவாதிச்சு சண்டை போட்டுக்கிறதையும் ரொம்ப அமைதியா கவனிப்பாராம். அப்போ அவருக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இந்த பெரியவங்க எல்லோரும் பைத்தியக்காரங்க அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான ஒரு திறப்பு. பாத்தீங்கன்னா, நாம வளரும்போது மொழிய கத்துக்கிறோம். உலகத்தோடு தொடர்பு கொள்ள மொழி ஒரு மிகச்சிறந்த கருவி. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஆனா அதுல ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. ஆமா, அத்யாசாந்தி அதத்தான் மொழியோட நிழல் பக்கம்னு சொல்றாரு. நாம மொழிய கத்துக்கிட்ட உடனே இந்த உலகத்தை நேரடியா பாக்குறத நிறுத்திட்டு வெறும் சொற்களா பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம மனசுல தோன்ற ஒவ்வொரு சொல்லையும் அதோட இணைந்த எண்ணத்தையும் நிஜம்னு நம்ப ஆரம்பிச்சிடுறோம். இது சொல்லும்போது எனக்கு ஜே. கிருஷ்ணமூர்த்தியோட அந்த புகழ்பெற்ற மேற்கோள் தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒரு குழந்தைக்கு பறவையோட பேரை சொல்லி கொடுத்துட்டா, அந்த குழந்தை அதுக்கப்புறம் அந்த பறவைய பார்க்காது. வெறும் அந்த பறவை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் பார்க்கும். ஆமா, வார்த்தையை மட்டும்தான் பார்க்கும். இது நம்ம நேயர்கள் பலருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். நாம ஒரு உயிருக்கு பேரிட்ட உடனே அதுல இருக்கிற அந்த மர்மம் அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் நாம பார்க்கறது அந்த பறவை இல்ல, நம்ம மனசுல இருக்கிற அந்த பறவைய பத்தின லேபிள மட்டும்தான். உண்மைதான். இது பறவைக்கு மட்டும் இல்ல, மனிதர்களுக்கும் உறவுகளுக்கும் ஏன் நம்மள நாமே வரையறுத்துக்கிறதுக்கும் பொருந்தும். ஒருத்தரை பத்தி நாம ஒரு முடிவு கட்டிட்டா அதுக்கப்புறம் அவரை நாம அந்த லேபிளோட வழியாதான் பாக்குறோம். இதுவே ஒரு மாயதான். கரெக்ட். இப்போ இதை பேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்க மனசுல தோன்ற ஒரு நெகட்டிவான எண்ணத்தை இல்ல ஒரு கற்பனையான பயத்தை அப்படியே இதுதான் உண்மைன்னு நம்பி கவலைப்படுறீங்க? ஆமா. நாளைக்கு வேலை செய்யற இடத்துல ஏதோ பிரச்சனை வந்துரும்னு இன்னைக்கே உடம்பு வியர்த்து மனம் பதறுமே. அதே நிஜத்துல எதுவும் நடக்கல, ஆனா உங்க எண்ணத்தை நீங்க உண்மையா நம்புறீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நம்ம ஊர்ல டிராஃபிக்ல யாராவது ஒருத்தர் நம்ம வண்டியை முந்திக்கிட்டு தப்பா கட் பண்ணி போயிட்டா உடனே நமக்கு கோபம் தலைக்கேறும். அவர் ஏன் அப்படி போனாருன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அவருக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சியா கூட இருக்கலாம். ஆனா நம்ம மனசு உடனே ஒரு கதையை உருவாக்கும். ஆமா, அவன் என்னைய மதிக்கல, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படின்னு ஒரு கதையை உருவாக்கி அதே உண்மைன்னு நம்பி நாள் முழுதும் அந்த ஆத்திரத்தை நாம சுமந்துக்கிட்டே அலையறோம். இந்த எண்ணங்களோட மாயைக்குள்ளதான் நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் அடங்கியிருக்கு. சரியா சொன்னீங்க. சரி, இந்த எண்ணங்களை நாம ஏன் இவ்ளோ தீவிரமா புடிச்சு வச்சிருக்கோம்னு பார்த்தா, அத்யாசந்தி ஈகோ அப்படிங்கிற விஷயத்த கையில எடுக்கிறாரு. ஈகோன்னு உடனே எனக்கு ரொம்ப கருகம், நான் பெரிய ஆளு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லப்படுற ஈகோ இல்ல இது. இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு உளவியல் நிலைப்பாடு. ஆமா, ஈகோ அப்படிங்கிறது ஏதோ ஒரு உடல் உறுப்போ இல்ல தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளோ கிடையாது. அது வெறும் ஒரு உணர்வு நிலை மட்டுமே. இன்னும் சரியா சொல்லப்போனா, நானும் இந்த உலகமும் வேற அப்படின்னு நாம நினைக்கிற அந்த பிரிவினை உணர்வு தான் ஈகோ. அதாவது ஒரு தனிப்பட்ட அடையாளம். கரெக்ட். ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு இந்த பிரிவினை உணர்வு இருக்காது. அதுக்கு தானும் தன்னை சுற்றியுள்ள உலகமும் ஒண்ணுதான். ஆனா நம்ம வளர வளர நமக்கு ஒரு பேரு, அடையாளம், இது என்னோடது, இது உன்னோடதுன்னு சமூகத்தோட கற்பித்தங்களை உள்வாங்கும் போதே இந்த நான் வேற, உலகம் வேற அப்படிங்கிற ஈகோ ரொம்ப ஆழமா வேரூன்றிடுது. இந்த பிரிவினை உணர்வு தான் நமக்குள்ள ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உருவாக்குது இல்லையா? ஆமா,
நான் தனித்து விடப்பட்டவன் அப்படிங்கிற எண்ணமே அனைத்து பயங்களுக்கும் அடிப்படை. ஈகோ அப்படிங்கிறது ஒரு கற்பனை தான் அப்படிங்கறத நிரூபிக்க புத்தகத்துல ஒரு சுவாரஸ்யமான 5 வினாடி பரிசோதனை பத்தி சொல்லியிருக்காங்க. நேயர்களே, நீங்க இப்ப வேற எதுலயும் கவனம் செலுத்தாம வெறும் 5 செகண்ட் உங்க எண்ணங்களை முழுவதுமா நிறுத்தி பாருங்க. உங்க மூச்சு காற்ற மட்டும் கவனிங்க. ஒரு 5 செகண்ட் மட்டும். இப்போ சொல்லுங்க, அந்த 5 வினாடிகள்ல உங்க பேரோ, உங்க கடந்த கால கவலைகளோ, இல்ல எதிர்கால பயங்களோ அங்க இருந்ததா? அந்த நொடியில வெறும் நிகழ்காலம் மட்டுமே இருந்தது இல்லையா? நீங்க நீங்களாகவே எந்த பிரிவினையும் இல்லாம இருந்தீங்க. அந்த 5 வினாடிகள்ல ஈகோவுக்கு வேலை இல்ல. ஏன்னா ஈகோ எப்போதுமே கடந்த காலத்துல இல்லனா எதிர்காலத்துல தான் வாழும். கடந்த காலம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மாயேன்னு நிரூபிக்க உளவியல் ரீதியா நடத்தப்பட்ட ஒரு சிறந்த கல்லூரி ஆய்வை நாம பார்க்கலாம். ஓ, அந்த கதை சொல்ற ஆய்வு தானே? ஆமா, ஒரு குழு மாணவர்கள் கிட்ட ஒரு சாதாரண கதைய சொல்லி அத அவங்க நினைவுல வச்சு மீண்டும் சொல்ல சொன்னாங்க. வெறும் சில நிமிஷங்களிலேயே மாணவர்கள் அந்த கதையில இல்லாத சில விஷயங்களை சேர்த்து வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு வாரம் கழிச்சு கேட்டப்போ அது முற்றிலும் வேற ஒரு கதையாவே மாறிடுச்சுன்னு படிச்சிருக்கேன். அதேதான். ஆனாலும் அந்த மாணவர்கள் தாங்கள் சொல்றதுதான் 100% உண்மைன்னு ரொம்ப ஆணித்தரமா வாதிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதுவே ரொம்ப பயமா இருக்கு. எனக்குன்னு ஒரு முழுமையான அடையாளம் இருக்கு, அது என் கடந்த கால அனுபவங்களால உருவானதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என் கடந்த கால நினைவுகளே இவ்ளோ நம்பகத்தன்மை இல்லாதவை, அப்படின்னா நான் யாருங்கிற கேள்வியா ஆட்டங்காணுதே. இதுதான் நிஜம். எது கடந்த காலமோ அது இப்போ எங்கேயும் இல்ல. ஆனா அந்த பொய்யான பலமுறை நம்ம வசதிக்கேற்ப திருச்சி எழுதப்பட்ட கடந்த கால நினைவுகளை தூக்கி சுமந்துகிட்டு அதுதான் நான் அப்படின்னு நம்மள நாமே நம்ப வச்சுக்கிறோம். நேற்றைய கோபத்தையும் 10 வருஷத்துக்கு முந்தைய அவமானத்தையும் இன்னைக்கு வரைக்கும் உண்மைன்னு நம்பி ஈகோவை வளர்க்குறோம். இதுதான் ஈகோவோட வேலையே. தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அதுக்கு தொடர்ந்து ஒரு கதை தேவைப்படுது. கடந்த கால கதைகளை திரும்ப திரும்ப சொல்லி நிகழ்காலத்தோட அமைதியை கெடுக்கிறது தான் அதோட இயல்பு. இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கலாம். ஆனா இதை இப்ப கேட்டுட்டு இருக்கிற யாராவது எனக்கு வேலையில நிஜமாவே பெரிய பிரச்சனை இருக்கு, இல்ல எனக்கு ஒரு தீராத உடல்நல குறைபாடு இருக்கு அப்படின்னா நான் வேண்டும்னு தான் துன்பப்படுறேன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? கண்டிப்பா தோணும். அத்தியாசாந்தி இந்த நிஜவலக பிரச்சனைகளை எப்படி அணுகுறாரு? இந்த தத்துவங்கள்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு உதவுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நடைமுறை வாழ்க்கை பிரச்சனைகளை இந்த தத்துவம் நிராகரிக்கல. இங்கதான் நாம வலி மற்றும் துன்பம் ஆகிய ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். வலி அப்படிங்கிறது வாழ்க்கையில தவிர்க்க முடியாதது. உங்களுக்கு ஒரு விபத்து நடந்தா உடம்புல வலிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் இறந்து போனா அதோட இழப்பு ஒரு மன வலியை தரும். ஆமாம், வேலை போனா கூட ஒரு பொருளாதார நெருக்கடி வரும், அதெல்லாம் நிஜம்தான். ஆமா, இதெல்லாம் யதார்த்தங்கள். ஆனா துன்பம் அப்படிங்கிறது நாம உருவாக்கிக் கொள்வது. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இது இப்படி நடந்திருக்கவே கூடாது, வாழ்க்கை எனக்கு அநீதி இழைச்சிடுச்சு அப்படின்னு நடப்பு யதார்த்தத்தோட, அதாவது வாட் இஸ் அப்படிங்கறதோட நம்ம உளவியல் ரீதியா சண்டை போடும்போதுதான் அங்க துன்பம் பிறக்குது. பலியை ஏத்துக்காம எதிர்க்கிறது தான் துன்பம். இத விளக்கறதுக்கு அத்தியாசாந்தி புத்தக கடையில நடந்த ஒரு வியக்கத்தக்க சம்பவத்தை இங்க கண்டிப்பா சொல்லணும். பல வருஷமா நாள்பட்ட கடுமையான உடல் வலியால கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் அங்க வந்தாரு. அவரு ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டினப்போ அந்த ஒரு வரியை படிக்கிறாரு. ஆமா, நடப்பு யதார்த்தத்தோடு சண்டையிடுவதை நிறுத்துங்கள் அப்படிங்கிற வரிய படிக்கிறாரு. அத படிச்ச மறுநொடியே அவர் அங்கே தரையில விழுந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனை வருஷமா தாம் வலியோட மனதளவுல எவ்வளவு மூர்க்கமா போராடிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கறத அவர் அப்போதான் உணர்ந்தாரு. அவரு தன்னோட வலியோட சண்டை போடுறத நிறுத்தின அடுத்த சில நாட்கள்லயே ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. அவருடைய உடல் வலி 50% குறைஞ்சிடுச்சு. அவர் தன்னோட மருந்துகளோட அளவை குறைக்கிற அளவுக்கு அந்த மாற்றம் ரொம்ப பிரமாண்டமா இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, மனதளவுல நாம யதார்த்தத்தை எதிர்க்கும்போது உடம்புலயும் ஒரு வித இறுக்கம் ஏற்படுது. அந்த இறுக்கம் வலிய பல மடங்கா ஆக்குது. யதார்த்தத்தை அப்படியே ஏத்துக்கும்போது மனதோட எதிர்ப்பு மறையுது, அதோட தொடர்ச்சியா துன்பமும் கரையுது. இதுல இன்னொரு பரிமாணமும் இருக்கு. என்னது? நாம அனுபவிக்கிற துன்பம் எல்லாமே நம்மளோடது மட்டுமே கிடையாது. அது பரம்பரை துன்பம். இத நாம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். இருங்க, பரம்பரை துன்பமா? அதாவது சொத்துகள் பரம்பரையா வர்ற மாதிரி துன்பமும் பரம்பரையா வருமா? இது ஏதோ உளவியல் ரீதியான விஷயமா இல்ல மரபணு ரீதியாவே கடத்தப்படுதா? ஒருத்தரோட தனிப்பட்ட வலி எப்படி அடுத்த தலைமுறைக்கு போக முடியும்? இது 2 வகையிலயும் கடத்தப்படுது.
நாம இன்னைக்கு அனுபவிக்கிற பல கோபங்களும் காரணமில்லாத மன அழுத்தங்களும் பாதுகாப்பற்ற உணர்வுகளும் நமக்கானது மட்டுமே கிடையாது. பல தலைமுறைகளா நம்ம முன்னோர்கள் அனுபவித்த வறுமை, போர், சமூக அடக்குமுறை, பஞ்சம், இதனால ஏற்பட்ட ஆழமான உளவியல் காயங்கள் எந்த விழிப்புணர்வும் இல்லாம அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுது. அதாவது எபிஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே அதுவா? சரியா சொன்னீங்க. உயிரியல் ரீதியா பார்த்தா தொடர்ச்சியான மன அழுத்தம் ஒருத்தருடைய மரபணு வெளிப்பாட்டையே மாற்றுதுன்னு இன்றைய அறிவியல் சொல்லுது. உளவியல் ரீதியா பார்த்தா உங்க பெற்றோரோட தீர்க்கப்படாத கவலையையும் அவங்க உலகத்தை பாக்குற பயத்தையும் நீங்களும் குழந்தை பருவத்துல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே உள்வாங்கிக்கிறீங்க. ஓ, இத நம்ம விழிப்புணர்வோடு அழகி முறிக்கலனா இத நம்ம அடுத்த தலைமுறைக்கும் அப்படியே கடத்திடுவோம். கண்டிப்பா. அப்படின்னா இந்த தலைமுறை துன்பத்தையும் நம்ம ஈகோ கட்டமைச்ச சிறையையும் உடைச்சுக்கிட்டு வெளியே வர்றது எப்படி? ஏதாவது ஒரு தியான முறை இல்ல இன்னும் கடினமா உழைச்சு விழிப்புணர்வு அடையிறது இதுக்கு ஒரு தீர்வா அமையுமா? ஆச்சரியப்படும் வகையில ரொம்ப தீவிரமா போராடுறது பல நேரங்கள்ல பிரச்சனைய அதிகமாக்கவே செய்யும். இத தீர்க்கறக்கான வழிய ஜென் தத்துவங்கள்ல பின்னோக்கி செல்லும்படி அப்படின்னு சொல்றாங்க. பின்னோக்கி செல்லும்படி அதாவது பொதுவா நாம எதையாவது அடையணும்னா முன்னோக்கி போவோம் இல்லையா? அமைதிய தேடி எங்கேயோ ஓடுறோம், ஒரு தியான முகாமுக்கு போறோம், இல்ல ஒரு பொருளை வாங்கினா மகிழ்ச்சி கிடைக்கும்னு ஓடுறோம். ஆனா அமைதிக்காக இப்படி போராடுறத நிறுத்திட்டு அமைதி இங்கே இப்போதே நம்ம இயல்பிலே இருக்கு அப்படிங்கறத உணர்வதற்கு தளர்வா இருக்கிறது தான் அந்த பின்னோக்கி செல்லும்படி. ஓ, அதாவது எதையும் அதையே துடிக்காம இருக்கிறதோட ஒன்றி போறது. ஆனா நடைமுறையில ஈகோ இது அவ்வளவு ஈஸியா அனுமதிக்காத. எனக்கு தெரியும், நான் இதை சரி செய்வேன், நான் இன்னும் நிறைய புத்தகங்கள் படிச்சு ஞானம் அடைவேன் அப்படின்னு தானே மனசு முந்திக்கிட்டு வரும். அதனாலதான் அத்யாசாந்தி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஈகோவோட பிடிய விட்டுட்டு எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மனநிலைக்கு மாறுறது தான் மிகப்பெரிய விடுதலைன்னு சொல்றாரு. நம்ம எல்லாவற்றையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதா, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துறதா நினைச்சுக்கிறது ஒரு பெரிய சுமை. அந்த சுமையை கீழே இறக்கி வைக்கும்போது கிடைக்கிற திறந்த மனநிலை ஒரு பெரிய ஆசுவாசத்தை தரும்னு சொல்றீங்க. ஆமா. இந்த இடத்துல ஜென் மாஸ்டர் டோகன் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப சரியா பொருந்தும். அவர் ஞானம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லும்போது அது 10,000 விஷயங்களோட நெருக்கமாக இருப்பது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஆழமான கருத்து. அதாவது எனக்கு இது என்னன்னு தெரியும் அப்படிங்கிற முன்முடிவுகளோட ஒரு மரத்தையோ இல்ல ஒரு மனிதனையோ பார்க்காம எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற திறந்த மனத்தோட பார்க்கும்போது அந்த மரத்தோடும் அந்த மனிதரோடும் ஒரு ஆழமான நெருக்கம் பிறக்குது. பிரபஞ்சத்துல உள்ள அனைத்தோடும் நாம ஒன்றிணைந்துட்டோம் அப்படிங்கிற உணர்வு தான் அந்த நெருக்கம். இந்த அறியாமை நிலையை அடையும் போது நாம அருளோட மடியில விழுறோம்னு புத்தகம் சொல்லுது. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு இருக்கு. அருள் இல்லனா கருணை அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்கும்போது ஏதோ ஒரு இனிமையான மென்மையான அனுபவமா இது இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாதா? உண்மையான அருள் அப்படிங்கிறது எப்போதுமே மென்மையா நாம விரும்புற மாதிரி தான் இருக்குன்னு எந்த அவசியமும் இல்ல. சில நேரங்கள்ல அந்த அருள் ரொம்ப கடுமையா ஒரு பெரிய வலிய போல நம்ம வாழ்க்கைய நம்ம ஈகோவை தலைகீழா புரட்டி போடுற ஒரு பேரதிர்ச்சியா கூட வரலாம். அதத்தான் ஃபியர்ஸ் கிரேஸ் இல்லனா கடுமையான அருள் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல நம்மளை விடுவிக்கிறதுக்காக வாழ்க்கை நம்மிடம் உள்ள அனைத்தையும் பறிச்சுக்கும். ஆமா. இத புரிஞ்சுக்க ஒரு திபெத்திய குருவோட கதையை உதாரணமா சொல்லலாம். இமயமலையில ஒரு சின்ன குகையில பல வருஷமா தியானம் செஞ்சிட்டு இருந்த ஒரு குருவோட மேல ஒரு பெரிய பாறை உருண்டு விழுந்துடுது. அவருடைய 2 கால்களும் முற்றிலுமா நசுங்கி அவரால இனி ஒருபோதும் நடக்கவே முடியாது அப்படிங்கிற நிலை ஆயிடுது. பல வருஷங்கள் அவரு அந்த சின்ன அறைக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழல். ஆனா வருஷங்கள் கழிச்சு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த விபத்து தான் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அருள். ஏன்னா அந்த அறைக்குள்ள முடங்கியதால தான் வேறு எங்கும் செல்ல வழியில்லாம என் தேடல் தீவிரமாச்சு. எனக்குள்ள இருந்த விடுதலைய, உண்மையான அமைதியை நான் கண்டறிஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் அந்த கடுமையான அருள். இத அத்யாசாந்தியும் தன்னோட சொந்த வாழ்க்கையில உணர்ந்திருக்காரு. பல வருஷமா கடுமையா தியானம் செஞ்சும் அவருக்கு எந்த ஒரு பெரிய விடுதலையோ தெளிவோ கிடைக்கல. ஒரு கட்டத்துல விரக்தியோட உச்சத்துக்கு போய் என்னால இனி ஒரு துளி கூட முயற்சி செய்ய முடியாது, எனக்கு எதுவும் தெரியாது, என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல அப்படின்னு முற்றிலுமா தோற்று போய் தன்னோட ஈகோவை தன் முயற்சிகளை முழுமையா சரணடைய செஞ்சாரு. அப்படி அவர் சரணடைஞ்ச அந்த முடியில தான் விவரிக்க முடியாத ஒரு அளப்பரிய அன்பும் பேரருளும் அவருக்குள்ள மலர்ந்தது. ஆமா. இது ரொம்ப சுவாரஸ்யமான முரண்பாடா இருக்கு. நாம எந்த அளவுக்கு போராடுறோமோ அந்த அளவுக்கு நாம துன்பப்படுறோம். நாம எப்போ நமது ஈகோவோட பிடிய முழுமையா விட்டுட்டு யதார்த்தத்திடம் முற்றிலுமா தோற்றுப்போய் சரணடைறோமோ அப்போதான் உண்மையான அருள் நம்மளை அரவணைக்குது.
நான் அப்படிங்கிற அகந்தை அழியிற இடத்துல தான் பிரபஞ்சத்தோட அன்பு பிறக்குது. ரொம்ப அழகா சுருக்கி சொல்லிட்டீங்க. இந்த விரிவான உரையாடலோட இறுதி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்கள் எல்லாம் 100% உண்மைன்னு நம்புறதை நிறுத்துங்க. நடப்பு யதார்த்தத்தோட, அதாவது வாட் இஸ் அப்படிங்கறதோட சண்டை போடுறத கைவிடுங்க. வலியை ஏத்துக்கோங்க. துன்பம் தானாவே மறையும். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நாம பல வருஷமா நம்மள நாமே மேம்படுத்திக்கணும், ஞானத்தை அடையணும், அமைதியா இருக்கணும்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் இல்லையா? ஒருவேளை அந்த போராட்டமே, அந்த தேடலே உங்கள அமைதியிலிருந்து தடுத்து நிறுத்திட்டு இருந்தா என்ன செய்யறது? வாவ், ஒருவேளை அமைதியை தேடுறது தான் பிரச்சனையா? ஆமா, உண்மையான அருள் அப்படிங்கிறது ஈகோவை முழுமையா சரணடைய சேர்றதுனா, நான் தியானம் செஞ்சு அமைதியாவன் அப்படிங்கிற உங்க முயற்சியே ஈகோவோட இன்னொரு வடிவம் தானே. நீங்க துன்பப்படுறதுக்கு காரணமே துன்பப்படக்கூடாதுன்னு நீங்க இவ்ளோ கடுமையா முயற்சி செய்யறது தானா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. இது உங்களை முற்றிலும் புதிய ஒரு திறப்பிற்கு அழைச்சிட்டு போகும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.